வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் போர்க்களத்தில் ஏற்பட்ட சமீபகால மாற்றங்கள் தொடர்பாக அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சிரிய ஜனாதிபதி அசாத் ஈரானில் இருந்து விலகி ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுத வழிகளை துண்டித்தால் அவர் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் விவாதித்ததாக அந்த விஷயத்தை நன்கு அறிந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். அலிப்போ போருக்கு முன்பே சமீபகால மாதங்களில் இந்த உரையாடல்கள் தீவிரமடைந்துள்ளன. சிரியா மீதான முன்பு அறிவிக்கப்பட்ட அமெரிக்க தடைகள் டிசம்பர் 20 முடிவடைகிறது. அதை நீடிப்பதா இல்லையா என்பது அமெரிக்காவின் கைகளில் உள்ளது. அமெரிக்கா எடுக்கப் போகும் முடிவு டெஹ்ரானின் ஆதரவு இயக்கங்கள் ஹெஸ்போல்லா மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரானிய சொத்துக்கள் ஆகியவற்றிலும் தங்கியிருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அந்த விவகாரங்களில் இருந்து சிரிய ஜனாதிபதி அசாத் முழுமையாக விலகிக் கொள்ள முன்வந்தால் அமெரிக்க தடைகள் நீடிக்கப்படாது. அதற்கு ஈரான் சிரியாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதிகாரிகளின் கூற்றின்படி சிரியாவில் இஸ்லாமிய இயக்கங்களின் புதிய முன்னேற்றம் அசாத் ஈரானுடனான கூட்டணியில் உள்ள பலவீனத்தின் ஒரு அடையாளம். காரணம், சிரியாவின் அலிப்போ நகர பாதுகாப்பை ஈரானிய இராணுவம் பொறுப்பேற்றுக் கொண்டது. அலிப்போ நகரம் இஸ்லாமிய இயக்கங்களால் தாக்குதலுக்குள்ளாகும் என்ற சாத்தியம் எப்போதும் இருந்து வந்தது. அப்படி நடக்காமல் இருக்க நகரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்தது ஈரானிய இராணுவம். அதில் தமது ஆதரவு இயக்கமான ஹெஸ்போல்லாவையும் ஈடுபடுத்தியது ஈரான். நகர பாதுகாப்பில் சிரிய இராணுவத்தோடு ஈரானிய இராணுவமும் இணைந்து செயற்பட்டது. அதனால் அசாத்தின் இராணுவத்தில் தோல்வி உண்மையில் ஈரானிய இராணுவத்தின் தோல்வி என்றே கருதப்பட வேண்டும். கடந்த சனிக்கிழமை இஸ்லாமிய இயக்கங்கள் அலிப்போவை சுற்றி வளைத்த போது ஈரானின் பாதுகாப்பு வளையம் தூள் தூளாக உடைந்தது. சமீப கால மாதங்களில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடன் போரிடுவதில் கவனம் செலுத்துவதற்காக சிரியாவில் இருந்து ஹெஸ்போலா தனது இயக்கத்தினரை விலக்கிக் கொண்டது. இந்த வாரம் அலிப்போவுக்குள் நுழைந்த இஸ்லாமிய இயக்கத்தினர் அரசாங்க படைகளிடமிருந்து சிறிய எதிர்ப்பை மட்டுமே எதிர்கொண்டதற்கு அதுவும் ஒரு காரணம். சிரியா வழியாக செல்லும் ஹெஸ்போல்லாவுக்கான ஈரானிய ஆயுதங்கள் இஸ்ரேலால் பல முறை சிரியாவில் வைத்தே தாக்கப்பட்டுள்ளது. இது சிரியாவையும் பலவீனப்படுத்துகிறது. அந்த விதத்தில் ஈரானிடமிருந்து அசாத் ஒதுங்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் அசாத் ஒரு எதிர் தாக்குதலுக்கு ஈரானிய உதவியை ஏற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு இடையே பிளவு ஏற்படுத்தும் முயற்சிகளையும் சிக்கலாக்கும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ராய்ட்டர்ஸ் 2 அமெரிக்க அதிகாரிகளுடன் இது தொடர்பாக பேசியது. அத்துடன் 4 சிரியா மற்றும் லெபனான் ஆலோசகர்கள் மற்றும் 2 வெளிநாட்டு ராஜதந்திரிகள் ஆகியோருடனும் பேசிய போது அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அசாத்திற்கும் ஈரானுக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு தெரிவதாக கூறினார்கள். சிரியா மீதான அமெரிக்காவின் தடைகளை நீக்க இஸ்ரேல் பரிந்துரைத்ததாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் அமெரிக்காவுடனான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்முயற்சிக்கு முன்பு அப்படி ஒரு தகவல் யாராலும் தெரிவிக்கப்படவில்லை. ராய்ட்டர்ஸின் கேள்விகளுக்கு சிரியாவின் அரசாங்கமும் வெள்ளை மாளிகையும் பதில் கொடுக்கவில்லை. டெஹ்ரானில் இருந்து சிரியாவை தூர விலக்கி ஈரானை தனிமைப்படுத்த சில அரபு நாடுகள் திரைமறைவில் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து ஈரானுக்கு தெரிவிக்கப்பட்டதாக டெஹ்ரானுடன் தொடர்பில் உள்ள ஒரு மூத்த பிராந்திய ராஜதந்திரி தெரிவித்தார். அந்த முயற்சிகள் வாஷிங்டனால் சாத்தியமான பொருளாதார தடை நிவாரணத்திற்கான சலுகைகளுடன் இணைக்கப்பட்டதாக அந்த ராஜதந்திரி ஒப்புக்கொண்டார். சிரியாவின் புனரமைப்புக்கு ஐக்கிய அரபு அமீரகம் நிதியுதவி செய்கிறது. ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் அசாத்தின் பலவீனமான நிலையை மேற்கோள் காட்டி வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளோடு விவாதித்ததாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்த அமெரிக்க வட்டாரம் தெரிவித்துள்ளது. 2011 அசாத் தனக்கு எதிரான போராட்டங்களுக்கு எதிராக எடுத்த கடும் நடவடிக்கைகளால் அமெரிக்கா சிரியா மீது பொருளாதார தடைகளை விதித்தது. அதைத் தொடர்ந்து வந்த போர் ஆண்டுகளில் பொருளாதார தடைகள் மீண்டும் மீண்டும் கடுமையாக்கப்பட்டன. 2011 சீசர் சட்டம் என்று அழைக்கப்படும் மிக கடினமான தடை அமெரிக்க காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டது. சீசர் பொருளாதார தடைகள் சிரிய வர்த்தக துறையில் சிரியாவுடன் தொடர்புடைய எவருக்கும் தடையாக மாறும். அத்துடன் சிரியாவில் உள்ள ரஷ்யா மற்றும் ஈரானிய நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களுக்கும் தடையாக மாறும். சிரிய ஜனாதிபதி ஆசாத் சிரிய நாணயத்தின் சரிவு மற்றும் வாழ்க்கை தரம் வீழ்ச்சிக்கு சீசர் சட்டமே காரணம் என்று குற்றம் சாட்டி சீசர் சட்டம் பொருளாதார போருக்கு சமமானது என்று கூறினார். அமெரிக்கா புதுப்பிக்காது விட்டால் சீசர் தடைகள் டிசம்பர் 20 நள்ளிரவுடன் காலாவதியாகும். சமீபகால அமெரிக்க அமீரக விவாதங்களின் ஒரு பகுதி சீசர் தடைகளை புதுப்பிக்காமல் காலாவதியாக அனுமதிப்பதை மையமாக கொண்டது என்று அமெரிக்க ஆதாரமும் தெரிவித்துள்ளது.
ஈரானில் இருந்து விலகச் சம்மதித்தால் அசாத்திற்கு வெகுமதி அளிக்க அரபு நாடுகளுக்கு வேறு சாத்தியமான வழிகள் உள்ளன. வளைகுடாவை தளமாக கொண்டு ஒரு வெளிநாட்டு தூதர் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா இரண்டும் சமீப கால மாதங்களில் அசாத் ஈரானுடன் பிளவுபட சம்மதித்தால் நிதி ஊக்குவிப்பு உறுதிமொழிகளை வழங்கியதாக கூறினார். அவை வாஷிங்டனுடன் ஒருங்கிணைக்காமல் செய்திருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் அசாத் தொலைந்து போக வேண்டாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி தனது மூத்த ஆலோசகர் அலி லாரிஜானி மூலம் ஒரு செய்தியை தெரிவித்ததாக டெஹ்ரானுடன் தொடர்புடைய ஒரு மூத்த பிராந்திய ராஜதந்திரி கூறினார். அலி லாரிஜானி அசாத்திடம் கூறிய போது கடந்த காலத்தை மறந்து விடாதீர்கள் என்று தெரிவித்தார். இந்த செய்தி அசாத் தனது உண்மையான கூட்டாளிகள் யார் என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது என்று அந்த ராஜதந்திரி கூறினார். ஹமாஸ் இயக்கத்தினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது தனது படுகொலையை தொடங்கி காசாவில் போரை தூண்டியதிலிருந்து ஈரான் தனது ஆதரவு இயக்க வலையமைப்பை இஸ்ரேலை தாக்க திரட்டியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் சிரியாவில் ஹெஸ்பொல்லா இலக்குகளை தாக்கிய போது டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தில் கொண்டு வீசி தாக்கிய போதும் அசாத் ஈரானுடன் கைகோர்ப்பதை கவனமாக தவிர்த்து விட்டார். சிரியா மீது மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக அசாத் ஹெஸ்பொல்லாவை தனது நாட்டின் வழியாக மீண்டும் ஆயுதங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று கோரிக்கை விட்டதாகவும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். இஸ்ரேல் இன்னமும் சிரியா மீது கண்களை வைத்திருப்பதாக சமிக்ஞை செய்துள்ளது. கடந்த வாரம் லெபனானுடனான போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரான், ஹெஸ்பொல்லா மற்றும் சிரியாவின் ராணுவம் லெபனானுக்குள் ஆயுதங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் முறியடித்து வருவதாக கூறினார். அசாத் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நெருப்புடன் விளையாடுகிறார் என்று நேதன்யாகு எச்சரித்தார். இதுவும் ஈரான் தொடர்பாக முடிவெடுக்க அசாத்தை தூண்டலாம் என்று கூறப்படுகிறது.